ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன். கேஸுக்கு போகலாமா வேண்டாமா, அந்த சண்டே கிளாஸ் எலெக்ஷனை பற்றி கேஸுக்கு போகலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு சஜஷன்ஸும் வந்து திட்டம் கிடச்சிது, அப்படி நிறைய விஷயங்கள் கிடச்சிது. ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கான ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற காரணத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஃபாஸ்டர் வந்து கமிட்டிக்கும் ஃபாஸ்டருக்கும் பொருந்தவே இல்லை, எதுவுமே செய்ய விடாமல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு இது போயிட்டுருக்கு. அது மூணாவது விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம், சர்ச் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது. இதில் வந்து சில விஷயங்கள் நான் அதை சொல்கிறேன். சரி, அப்போ 3 விஷயங்கள். இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதில் தெரியும். இடையில வந்து நான் எனக்கு 1-2 தம்பிமார் வந்து எனக்கு அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க, கேஸுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத. அதை நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சின்னு கூட சொல்லலாம். ஒரு நண்பன் வந்து இல்லை ஒரு அண்ணன் வந்து தப்பான வழியில் போகிற ஆளை எப்படி அவங்க வேண்டாம் அப்படி சொல்கிறாங்கன்னுள்ளது அது விளக்கமாக தான். அது எனக்கு எப்படின்னு சொல்கிறாங்கன்னுள்ளது உங்களுக்கு அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். சரியா? ஓகே. நீங்கள் வந்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான மேலே கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கிறிஸ்துவ விற்கிற ஆளுகளாக எல்லாரும் மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பொறுத்து தான் இதுக்கு முடிவு. கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவங்களா இருக்கிறீங்களான்னா இந்த கேஸு கோர்ட்டெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். எல்லாரும் மாதிரி நானும் வந்து கிறிஸ்துவ விற்க தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறா, கோர்ட்டு கேஸுன்னு போகலாம். அது உங்கள் விருப்பம். அந்த ஆடியோ கிளிப்பையும் கேட்டிருப்பீங்க, அந்த வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்டையும் பார்த்துருப்பீங்க. இது வந்து 2 தான் நான் சாம்பிள் போட்டிருக்கேன். இது வந்து அவங்களுக்கு எனக்கு அனுப்புனது. மற்ற எல்லாருமே வந்து ஒரு 10-12 பேர்கிட்ட எனக்கு கூப்பிட்டு அவங்க சொன்ன விஷயம் தான், கடவுளுடைய ஆலயத்தில் கடவுளுக்கு விருப்பப்பட்டவர்கள் தான் நீ என்ன செஞ்சாலும் வர முடியும். இப்போ உனக்கு இந்த தடவை கடவுள் வாய்ப்பை தரல, அதனால் நீ பேசாமல் இரு, அடுத்த வாய்ப்பு தரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள சொன்ன விஷயம் வந்து, ஓகே நான் வந்து கேஸுக்கு போகலாம், பட் கடவுள்கிட்ட கேட்குற ஒரே விஷயந்தான், எனக்கு இந்த தோட்டவாரன் சர்ச்சில் எந்த பொறுப்பும் வேண்டாம். எனக்கு இந்த தோட்டவாரன் சர்ச்சிலேருந்து நான் கொஞ்சம் வெளியில் போகணும், அதுக்கு கடவுள் எனக்கு ஒரு மனசு தரணும். ஒன்றில் என்னை பிஸி ஆக்கணும், இல்லை அந்த மனசை வந்து கல் நெஞ்சாக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு இந்த சர்ச்சை விட்டு வெளியில் போகிறதுக்கு மனசே கிடையாது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் எனக்கு என்னன்னு தெரியல, சண்டேன்னு சொல்லியாச்சுன்னா ஓபி அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கோயாரை விடுறதும் சரி, சண்டே கிளாஸாக விடுறதும் சரி, எந்த ஒரு இருக்கட்டும், எல்லாத்தையுமே இப்போ ஆண்கள் சங்கம், அதாவது பல்ல கடிச்சிட்டு தான் ஆண்கள் சங்கத்தை விட்டேன். இப்போது அங்கே போகிறதுக்கு ஆசை உண்டு, பட் அங்கே இருக்க பாலிடிக்ஸ் வேண்டாம், நம்ம இப்போ அவங்களுக்குள்ள தேவையில்லாமல் இஷ்யூ வேண்டாம்னு சொல்லி நான் இது ஒதுங்கியிருக்கேன். பட் 2 வருஷம் அந்த என்னை தோக்கடிச்சு அந்த ஒரு டீமை தோக்கடிச்சிட்டு நானாக ஒதுங்கணும் அப்படின்னு முடிவு இருக்கேன். கடவுள்கிட்ட தான் கேட்கணும், கடவுளை எனக்கு வந்து என்ன பிஸி ஆக்கியிருக்கேன், நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் இப்படி இல்லை யோசிக்க வேண்டிய, என்ன பிஸி ஆக்கியிருங்க. சண்டே சர்வீஸோடு விட்டுட்டு நான் போயிட்டே இருக்கணும், வேறு எந்த இதுலையுமே தலையிடக்கூடாது. கடவுளுடைய பணி செய்யறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நம்ம சர்ச்சில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏகப்பட்ட வழி இருக்குது. அதுக்கு ஒரு வழி எனக்கு கடவுள் காட்டணும் அப்படின்னு உள்ளதை நான் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்குன்னே இப்படிப்பட்ட என்ன சொல்கிறது, அதிகார வெறி பிடிச்சவங்களுக்கு மத்தியிலையும், அதிகாரத்துக்காக குடும்பங்களை பிரிக்கிறவங்க மத்தியிலையும், சுய லாபத்துக்காக மற்றவங்களை யூஸ் பண்ணி அந்த குடும்பங்களை நாசாக்குற மத்தியிலையும் இருக்கிறது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அளவு கிடையாது. நம்ம வந்து பைபிள் வசனம் 1008 வசனம் படிக்கிறோம், ஆனால் ஒருத்தர் கூட அந்த வசனத்தில் என்னை சேர்த்து நான் சொல்கிறேன், என்னென்ன நான் யோக்கியம் கிடையாது, அந்த வசனத்தின் படி நடக்குமா இல்லையான்னு கேட்டால் 0. அப்படி ஒரு இடத்துல வந்து நான் கடவுளை தொழணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியல,
அது பண்ணி நடக்க முடியலன்னு சொல்லி நம்ம எதுக்கு அங்கே வந்து இது பண்ணோம்? ஏன்னா நானே கோவப்படுறேன், நானே திட்டேன், இப்போ யூடியூப்பில் திட்டிகிட்டு தான் இருக்கேன். அது வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயம். அப்படி பண்ணுறதுல வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம், அப்படி தானே? அதனால தான் சரி நிறைய விஷயங்கள் வந்து ஒதுங்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அட்வைஸ் பண்ண எல்லா அக்காமாராக இருக்கட்டும், தம்பிமாராக இருக்கட்டும், அண்ணமாராக இருக்கட்டும், அங்கிள்மாராக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் கேஸுக்கு ப்ரொசீட் பண்ண மாட்டேன். எனக்கும் மனசில் ஒரு 50% தான் இருந்ததை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட, அதான் எனக்கு பயங்கர சந்தோஷம் என்னன்னு சொன்னால், அதில் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இன்னைக்கு கேஸுக்கு பார்க்கலாம், நம்ம பொறுப்பு எடுப்போம் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லலை. ஈவன் நான் வந்து யாரை சொல்லி தான் ஆடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கூட என்கிட்ட அப்படி எந்த ஒரு வார்த்தை, அவங்க யாரும் டக்குன்னு பேசவும் இல்லைன்ட்டு என்கிட்ட அப்படி யாருமே ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை. கேஸ் போர்டு பார்த்துக்கலான்னு யாருமே சொல்லலை. அந்த விஷயம் வரைக்கும் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா சர்ச்சில் வந்து சர்ச்சு டெவலப் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1-2 தருதலையில் தான் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வச்சு கையில் வச்சு இப்போ அவங்க வந்து எனக்கு எப்படி சொல்ல தெரியல, அடுத்தவனை உசுப்பேற்றி விட்டு தான் செய்ய மாட்டான். இந்த என்ன சொல்கிறது, எப்போவுமே இப்போது ஒரு இடத்துல ஏதாவது செய்கிறீங்கன்னு நம்மளாக போய் செஞ்சால் ஓகே, இது நம்ம செய்ய மாட்டோம், அடுத்தவன் செய்வான்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வலிச்சு, குடும்பத்தில் வலிச்சு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அப்படிப்பட்ட இடத்துல ஒதுங்கணும்னு ஆசை. சரி, ஓகே. அதனால் இன்னைக்கு கேஸுக்கு போகிற மாதிரி இல்லை. இதில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னொரு விஷயம் சந்தோஷமான விஷயம் இருக்குது. லாஸ்ட் இதுலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொல்லி வச்சுனோன்னா, தோட்டவாரத்தில் வந்து யார் திருச்சபை வளர்ச்சிக்கு விரோதமாக செயல்படுறதுன்னு உங்களுக்கு கடவுள் காட்டி தந்துட்டார். என் மூலமாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, என் மூலமாக கூட காட்டி தந்துடுவேன். ஏன்னா இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருந்துட்டு அவருக்கு கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்கள வச்சு பிரிவினை, ஒற்றுமை வந்துடக்கூடாது. ஒற்றுமை வந்தாச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி தானே? இந்த ஒற்றுமை வந்தாச்சுன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரிவினை ஆசைப்படுறவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வெளியில் இருக்க வேண்டியிருக்கும், ஒதுங்கி இருக்க வேண்டியிருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சில் ஒற்றுமையை வராத அளவுக்கு நீ கேஸ் போடுன்னு தூண்டி விடுறதும், அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க. ஒரு சிலரை வந்து கண் கூட பார்த்துருப்பீங்க. அவங்கள அந்த பதவி வெறியினால் இந்த சர்ச்சில் உள்ள ஒற்றுமை எப்படி சீர்குலைக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். என்னென்னு சொல்லி வச்சோன்னா 2 டீம் தான் பிரச்சனை இருக்குது. இந்த 2 டீம் இல்லை பிரச்சனை, இந்த 2 டீமையும் ஒன்று சேர விடாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிரச்சனை. பலரும் சொல்லுவாங்க 2 டீம் மாறி மாறி அடி வைக்க, 2 டீம் அடி வைக்கணும் இல்லை, அவங்க கரெக்டாக சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2 டீம்லேயும் நான் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 டீமை ஒன்று சேராமல் வச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் நேரடியாக பார்த்துட்டீங்க. இனி நீங்கள் அவங்கள்ட்ட கவனமாக இருங்க. அவங்கள கையில் பொறுப்பு கொடுக்கணுமா வேண்டாமன்னு எல்லாம் உள்ளது உங்கள் கையில் இருக்குது. இது சர்ச் மக்கள் நீங்கள் பார்த்துடுங்க. இதில் 2வது ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, ஃபாஸ்டர் வந்து இப்போ என்னென்ன லட்சணை சர்ச் கமிட்டி எதுவுமே பண்ணலை அப்படின்னு உள்ள ஒரு இதில் கொண்டு வர்றாரு. அப்போது ஒரு சின்ன டவுட்டு, ஃபாஸ்டர்கிட்ட ஒரு கொஸ்டின். ஃபாஸ்டர் இப்போ அக்கௌண்ட் வாசிக்கல இல்லையா, நீங்கள் அக்கௌண்ட்டில் ஓகேன்னு கையெழுத்து போடாமல் அந்த அக்கௌண்ட்டை எப்படி வாசிக்க முடியும்? நீங்கள் வந்து கையெழுத்து போடாமல் வாசிக்க சொல்கிறீங்க போல இருக்குது. அக்கௌண்ட் வந்து வாசிக்க மாட்டேன், அதை எப்படி வாசிப்பாங்க? கையெழுத்து போடாமல், ஓகே ஆகாமல், கமிட்டியில் ஓகே ஆகாமல், உங்கள் கையெழுத்து இல்லாமல் எந்த அக்கௌண்ட்டும் வாசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து அவங்கள மாட்டி விட்டு பார்க்குறீங்க. அங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்படி போயிட்டுருக்கு. 2வது ஒரு விஷயம் நான் இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் கடன் இருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, ஏற்கனவே கடன் தீர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது தீர்க்க விடலை அப்படின்னு ஒரு ரூமர் வந்துட்டு, அது உண்மையாக என்னன்னு தெரில. 3வது இன்னொரு விஷயம், இன்றைக்கி சர்ச்சில் வந்து மழை பெஞ்ச டைமில் ஒழுகுச்சு.
ஏற்கனவே தெரியும் இந்த அலுமினியம் பீடிங் ஜாயின்ட்லேருந்து தண்ணி பாஞ்சிட்ருக்குன்னு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எத்தனையோ தடவை காட்டியாச்சு. நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, ஏன் இந்த கமிட்டி வச்சு செய்ய விடலை? இப்போ நீங்கள் வேறு எதையும் அவங்கள எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயமாவது செஞ்சுருக்கலாம் இல்லையா? வேறு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் போக வேண்டாம். நீங்கள் தான் உங்களுக்கு இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. பில்டிங் வேலையிலலாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்களே என்கிட்ட சொல்லுறீங்க லீக்கெல்லாம் கண்டுபிடிச்சி அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் லீக்கை நீங்களாக தண்ணியெல்லாம் விட்டு கலரெல்லாம் முக்கி என்னெல்லாமோ செஞ்சு நீங்களே சொன்னீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியுமா, நாளைக்கு கமிட்டியை குற்றம் சொல்லணும். நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க தெரியுமா? கோடிக்கணக்கில் உண்டாக்கி வச்சு ஒரு ஒழுக கோயிலை கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு விமர்சனத்தை நீங்களாக கொண்டு வரீங்க. அப்படி விமர்சனம் இருந்தால் இந்த வாரம் போட்டு சார், இந்த வாரம் நீங்கள் கமிட்டியில் பேசி அடுத்த வாரம் வேலையை முடியுங்களா? அது ஒரு வேலை, பெரிய வேலையெல்லாம் கிடையாது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த மர வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த மர வேலைகள்லையும் உங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்கள் மரத்தை பற்றிலாம் பயங்கர கதை உண்மையாக தான் சொல்கிறீங்க. அப்போ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க உங்களுக்கு ஏன் இந்த கமிட்டியை வச்சு அதை வேலையை முடிக்க முடியல இன்னும்? ஏன் அவங்க முடிச்சாச்சுன்னா அவங்க போயிடுவாங்க, அவங்க முடிக்கக்கூடாது? நீங்கள் ஒரு அட்கா கமிட்டியை கொண்டு வந்து அவங்க தான் முடிக்கணும்னு இருக்கா? சபை மக்கள் பார்த்துக்கிடுங்க, இந்த சர்ச் கமிட்டி ஒரு எலெக்டட் கமிட்டியை அவர் அசைய விடாமல் வச்சுட்ருக்கார். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சரி எப்படியும் போட்டு அடுத்த ஃபாஸ்ட் வரும்போது செய்யலாம்னு இருக்காங்களே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, சபை மக்கள் நினைக்கிற மாதிரி சர்ச் கமிட்டி எதுவும் செய்யாமல் எல்லாம் கிடையாது. உங்களை செய்ய விடாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பொறுப்பில் வரணும். இவங்க எதுவும் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஒரு ரிமார்க்கை உண்டு பண்ணி அடுத்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்க பொறுப்பில் வரணுங்கிறதுக்காக எதையும் பண்ண விடாமல் வச்சிட்ருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த டீ கொடுக்குறாங்க, ஃபெலோஷிப் டீ. இப்போ எந்த அறிவிப்புமே கிடையாது. இப்போ அது மாறி டிகே மாறி அப்படி இப்படி தான் வச்சிட்ருக்காங்க போல இருக்குது. ஒரு ஃபாஸ்டருக்கு இது அறிவிக்கிறதுல என்ன இருக்குது? உங்களுக்கு அறிவிக்க மாட்டீங்க. வீம்பு, பிடிவாதம். ஒரு கமிட்டியும் ஃபாஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் சர்ச்சில் ஏதாவது நடக்கும். சார் அவ்வளவு உங்களுக்கு தைரியம் உண்டுன்னு நீங்கள் அசஸ்மெண்ட் கட்டண்டான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த கமிட்டி அசஸ்மெண்ட் கட்ட வேண்டாம்னு சொல்லி நீங்கள் செக்கில் கையெழுத்து போடாதீங்க. சரியா? அசஸ்மெண்ட்டுக்கான செக்கில் நீங்கள் கையெழுத்து போடாதீங்க. டயசிஸ் வரைக்கும் நாரும் இல்லை சார் அவங்க பேர். இப்போ அசஸ்மெண்ட் கட்டலைன்னா எத்தனை மாதம் இருக்கு, அதுக்கு அப்புறம் டிகிரேட் ஆகும். அப்படி தானே? அப்போது ஆட்டோமேட்டிக் இந்த கமிட்டி பேர் கெடும் இல்லை? அப்படி செய்யுங்க. இப்படி போட்டு ஒரு வேலையும் செய்ய விடாமல். ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க? ஏன்னா உங்கள் சம்பளம் அதில் மாட்டோம். அது உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கணும், பாக்கி எதுவும் கரெக்டாக இருக்கக்கூடாது. அப்படி தானே? ஆனால் ஒரு விஷயம் சார், நான் பார்த்ததுலேயே இவ்வளோ மோசமான ஒரு ஃபாஸ்ட் நான் இதுவரையும் பார்த்தது, நான் திரும்பவும் சொல்கிறேன், பலரும் இருக்காங்க டைரெக்டாக எதிர்த்துருக்காங்க. இவ்வளவு தூரம் மோசமான ஃபாஸ்ட்டை நான் இதுவரையும் பார்த்ததில்லை வாழ்க்கையில். நீங்கள் என் ஃபேமிலியை எனக்கு எதிராக திருப்பினீங்க, அப்படி தானே? திருப்பினீங்கள? இப்போ அந்த என் ஃபேமிலிக்கு என்ன சார்ந்திருக்கவங்க அலிசன் எப்படிப்பட்டவன் இப்போ எல்லாருக்கும் தெரியும். யாருனால பிரச்சனை, யார் இப்படி கிரியேட் பண்ணான்னு எல்லாமே தெரியும். சரியா? சரி, இது ஃபாஸ்ட்டுக்குள்ள விஷயம். மூணாவது ஒரு சந்தோஷமான விஷயம், 2027 அடுத்த எலெக்ஷன் வருது. அப்படி தானே? ப்ரேயர் பண்ணுங்க, எலெக்ஷனே இல்லாமல் 2 டீம்லேருந்தும் எலெக்ஷனே இல்லாமல் தோட்ட வாரத்தில் 2 டீம்லேருந்தும் 8 பேர் பக்கா கமிட்டி வரும் வித்தவுட் எலெக்ஷன்.
என் நாக்கு கர்னாக்கா என்னன்னு தெரியாது, வேணா பாருங்கள். இந்த 2 டீம்லேருந்தும் கம்பைன் பண்ணி 8 பேர் ஒரு டீம் வருவாங்க. தோட்ட வாரத்தில் ஒற்றுமை வரும். இதில் இந்த பிரிவினைவாதிகள் கொஞ்சம் இருக்காங்க தெரியுமா? அங்கே உள்ளதை இங்கே சொல்லி, இங்கே உள்ளதை அங்கே சொல்லி, மாறி மாறி ஒற்றுமை இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த ஆளுங்க தான் பப்பன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. வேணுன்னா பாருங்க, அடுத்த எலெக்ஷன் அடித்து சொல்கிறேன். இந்த 2 டீமையும் சரி, தோட்ட வாரத்திலேயே ஒற்றுமையை வரவிடாமல் இருக்கவங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் ஒரு பாடம். தோட்ட வாரத்தில் ஒற்றுமை வரும். எல்லாரும் பழைய சர்ச், தோட்டாரம் சர்ச் எவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருந்தோ அப்படி இருக்கும் பாருங்க 2027. வேணா எழுதி வச்சுக்கோங்க. கடவுள் வந்து கட்டாயம் அதுக்குள்ள, ஏன்னா இப்போ இந்த ஃபாஸ்டர் போன உடனே அதுக்கு மாற்றம் தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து என்னன்னா, இந்த ஃபாஸ்டர்கிட்ட சரி இருந்தாச்சு அப்படின்னு உள்ள சில விஷயங்களை ஒதுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஃபாஸ்டர் போன உடனே அதுக்கான ஒவ்வொரு அறிகுறியாக தெரியும். கேஸ் விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பேசுனா தீக்கக்குள்ள எல்லா விஷயம்தான். ஸோ எல்லாம் பேசி கிளியர் ஆகும். 2027 தோட்ட வாரம் வேற லெவலில் இருக்கும். அப்போ இந்த பின்னாடி இருந்துட்டு குத்துறது, பரியாசம் பண்ணுறவங்க இப்படி கொஞ்சம் இருக்கும் தெரியுமா? அவங்க முகத்தை எல்லாம் பார்க்கணும். சந்தோஷமாக இருக்காங்களா, சங்கடமாக இருக்காங்களா? சரியா? ஓகே. அதனால் 2027 வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். சரி, இனி கொஞ்சம் கேங்கில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக ரெக்வஸ்ட் ஏதோ ஒன்று வைங்க. ஃபாஸ்ட் வந்து May 1st கட்டாயம் ட்ரான்ஸ்ஃபர். யாருக்கெல்லாம் ஃபாஸ்ட்டை விட்டால் ராத்திரி இருக்க முடியாதோ எல்லாரும் அவரு கூட பெட்டியும் கட்டிட்டு அவர் எங்கே போகிறாரோ போயிருங்க. சரியா? அதை விட்டுட்டு இவர்கிட்ட காட்டினது போல் இனி இங்கே தோட்டவாரத்தில் காட்டினீங்கன்னா அலிசம் பேச மாட்டான். தோட்டவார மக்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்ருக்காங்க. வேணா பாருங்கள், நேரே வந்து நின்று கொஸ்டின் கேட்பாங்க அவங்கள்ட்ட. நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, ஏன் இப்படி கோல் மூட்டிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பிரிவினை இதை வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. தோட்டவர் அந்த அளவுக்கு யாருனால பிரிவினை வருதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால் உங்களுக்கு தோட்டத்தில் ஒற்றுமை வேணும், நாங்களும் கூட இருக்கணும்னு சந்தோஷம். ஆனால் யாரையும் ஒற்றுமையை சேர விட மாட்டோம், நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு காட்டிங்கன்னா சபை மக்கள் உங்களை பேசுவாங்க. கடவுள் உங்கள் சபை மக்களை பேச வைப்பார். நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அவ்வளோ சங்கடப்பட்டுட்டு இருந்தேன். இந்த 1 வாரம் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. என் குடும்பத்தில் இருக்கவங்க ஓரளவுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அலிசன் கரெக்டாக தான் போகிறான், அலிசனை இவ்வளோ தூரம் ஏமாத்துனது, அலிசன் அங்கே சேர்ந்துட்டான்னு சொல்லி என் குடும்பத்தை ஏமாத்தினது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இனி எங்கள் குடும்பத்தில் கவனமாக இருங்க, போய் ஏதாவது சொல்லி மாட்டிட்டு முழிக்காது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு சேஃப்டி. இனி ஃபாஸ்ட்டாக மாதிரி யாரும் போய் எங்கள் குடும்பத்தில் போய் இருந்துட்டு அப்படியே இப்படின்னு சொல்லக்கு ஆள் கிடையாது. இனி வார ஃபாஸ்ட்டாக நீங்கள் இவ்வளோ தூரம் மாற்ற விடவும் மாட்டோம். நீங்கள் சொல்கிறக்கும் நாங்கள் உங்கள் வண்ட வளத்தெல்லாம் சொல்லிடுவோம். இன்னார் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு A to Z சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதை விட நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணட்டும், அப்போ தான் சர்ச் உருப்படும். நல்லா கட்டாயம். சரியா? சரி, கடைசியாக ஃபாஸ்டருக்கு. ஃபாஸ்டர் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எங்கள் ஃபேமிலி யார்ட்டும் சொல்லிட்டு காரியம் இல்லை. நான் எங்கள் அம்மாட்ட வந்து நீங்கள் கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். யாருனால உள்ள பிரச்சனை காரணம், யார் வந்து நான் அந்த குரூப்பில் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மா வந்து யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப, அதனால்
அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கட்டாயம் வந்து சொல்லலைன்னு சொன்னாச்சுன்னா யூடியூப்பில் இருக்குது, வாய்ஸ் கிளிப்பும் இருக்குது. நீங்கள் தங்கமணிகிட்ட பேசுகிறீங்க தெரியுமா, அதுதான் உங்களுக்கு வைக்கிற பெரிய ஆப். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மூஞ்சில் நீ முழிக்க முடியாது. அம்மா முழிக்க முடியாது. எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ அந்த சர்ச் வரைக்கும் நான் சொல்லி தான் இப்படியாக்கோ எங்கள் கூட இருந்துட்டு எங்கள் குடும்பத்தை இவ்வளோ மோசமாக பேசினவர்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட. உங்கள் வாய்ஸுக்கு வந்து நான் நீ வேறு ப்ரூஃப் காட்டணும்னு அவசியம் இல்லையே, அதை செய்வேன். இன்னும் நான் ஏன் அந்த வாய்ஸ் கிளிப்பு எங்கள் குடும்பத்தில் கொடுக்காமல் இருக்குன்னு சொல்லி வச்சுனோன்னா, நீங்கள் போகிறப்போ மரியாதையாக போகணும். அவங்களுக்கு கட்டாயம் நான் செய்வேன். அலிசம் வந்து எக்ஸ்ட்ரீம் லிமிட்டில் தான் இருக்கிறேன். கட்டாயம் நான் செய்வேன். எனக்கு முன்ன பின்ன பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்களாக வந்து அம்மாட்ட சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், தம்பி இருக்கும்போது அம்மாட்ட சொல்லிட்டீங்கன்னா மேட்ரு கிளியர். நான் அதாவது எதுவுமே உங்களை பார்த்து அது வரைக்கும் போட மாட்டேன். இந்த மாதம் மார்ச் 30 வரைக்கும், 31 நினைக்கிறேன், மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம். மார்ச் 31 இல்லைன்னு சொல்ல ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அன்னைக்கு யார் முட்டாள், யார் கூட கடவுள் இருக்காருன்னு அன்னைக்கு சூப்பராக போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் போட்டதுக்கு பிறகு அமையுமையாக மறைஞ்சாலும் இந்த கதை நடக்காது. இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் தங்கமணிட்டு பேசிக்கிடுங்க. நான் அப்படி ஏதாவது பேசினேன்னா தப்பானு கேட்டு பாருங்க. அவர் திரும்ப திரும்ப அந்த பேச்சை நீங்கள் பேச மாற்றாமல் அதே டாபிக் பேசுகிறீங்க. என்ன பேசுகிறீங்க, 2 குடும்பமும் அன்னைக்கு அடிச்சுட்டு செத்துட்டு இருந்தா தோட்டவாரம் உருப்பட்டுரும். யார் குடும்பம், சித்தப்பம் பெரியப்பம் அக்கா, அப்படிதானே? அதனால் கடைசி சான்ஸ் நான் வந்து ஒரு மரியாதை தரேன். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதோட விட்டுறேன். எனக்கு வந்து வேறு யார்கிட்டையும் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இனி உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணவும் செய்வேன். ஓகே, பை, டேக் கேர்.